குறைன்றது யார்கிட்ட வேணா இருக்கலாம்ல. ஏண்டா உனக்கு அம்புட்டு கொழுப்பா? உன் கொழுந்தியால சொல்லிட்டேங்கிறதுக்காக ஏன் அவனையா குறை சொல்ற? அவன் ஆம்பளை சிங்கண்டா. எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ற நீ. சும்மா இருமா. டேய் நீ சும்மா இருடா. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் புள்ளைய குறை சொல்றானே இவன் வழங்குவானா? ஏண்டா வயசுல பெரியவனா? ஒரு வார்த்தை சொன்னா பொறுத்துக்க முடியாத உன்னால? நான் இன்னும் பொறுமையா தான் இருக்கேன். நீ இத்தோட பேச்ச நிறுத்திக்க. நிறுத்தாட்டி என்னடா செய்வ? ரொம்ப பேசுற. ஏய் மரியாதையா பேசு. பொம்பளையாச்சு. என்னடா பொம்பளை கிம்பளை மரியாதை இல்லாம பேசுற? கொழுந்தியால சொன்னதும் உனக்கு இம்புட்டு கோவம் வருது. அவளுக்கு உனக்கு நடுவுல ஏதோ அசிங்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். சும்மா விட மாட்டேன்டா. பாருடா பாரு, கட்டின புருஷன் நீ இருக்க, மாமியார் நான் இருக்க. எல்லாரும் முன்னாடியும் அவன் கைய பிடிச்சு நிக்கிறா பாரு. இல்லடா மாணிக்கம், இது நல்லா இல்ல. இந்த பையன் நடந்துக்கிற முறை சரியில்லை. உன் பொண்டாட்டியோ மாமா மேலதாண்டா பாசமா இருக்கா. இத பாரு, இவன் இங்க வந்து போக இருந்தான்னா குடும்பத்தை கெடுத்துருவாண்டா. சந்தி சிரிச்சிரும். சொல்லிட்டேன்டா. என்னமா இங்க நிக்கிறீங்க? போங்க, வெளியே போங்க. இனிமே நான் செத்தா கூட இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. போங்க, தயவு செஞ்சு போங்க. போங்க போங்க மாமா. அண்ணே, என்ன வீட்டுக்கு வந்து விருந்தாளிங்க, அதுவும் சம்பந்தபுரத்துக்காரங்க, அவங்கள கை நீட்டுறீங்களே, நல்லாவா இருக்குதெல்லாம்? அவனை கொன்னு போட்டுருக்கணும்டா. அம்மாவை அடிக்க கை ஓங்குறான், பொட்டாத்தனமா பார்த்துட்டு நிக்கிற வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்கா கை ஓங்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவன் கையை ஓங்குனதே தப்பு. அது காரணம் வேற நான் தெரிஞ்சுக்கணுமா? அவசரப்படாதீங்கண்ணே. அம்மா அண்ணியை தப்பா பேசினாங்க. அண்ணியோட நடத்தையை பத்தி கேவலமா பேசினாங்க. அதுவும் இந்த போஸை சேர்த்து வச்சு. யாருக்கா இருந்தாலும் கோவம் வராது? என்னதான் இருந்தாலும் அவன் பண்ணது தப்புதான்டா. அம்மா செஞ்சது அதை விட பெரிய தப்புண்ணே. டேய் டேய், அந்த போஸ் நடந்துகிட்ட விதத்துக்கு அவனை புடிச்சு கட்டி வச்சுதாண்ட உதைச்சிருக்கணும். சொல்லுங்கம்மா, நல்லா சொல்லுங்க. இந்த பயந்தாங்குழி பையன் கிட்ட நில்லுமா. ஏமா உனக்கு இதெல்லாம் கேவலமா படல? ஏதோ சொந்தக்காரங்கன்னு தானே பாவம் நம்ம வீடு தேடி வராங்க. உனக்கு பிடிக்கலன்னா அவங்க கிட்ட பேசாத. அதை விட்டுட்டு இப்படி தராதரம் தெரியாம நடந்துக்கிற. டேய், இது ஏன் வீடு. இங்க யார உள்ள விடணும், யார விரட்டி அடிக்கணும்னு எனக்கு தாண்டா தெரியும். நீ சொல்லி தர வேணாம். ஏண்டா தெரியாம தான் கேக்குறேன். நீ என் வயித்துல வந்துதான் பிறந்தியா? எந்த காட்டு பயலோ உன் அம்மாவை அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறா? அவனை வெட்டி போடாம அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறியா நீ? சி, நீயும் ஒரு புள்ளன்னு. நீ பேசுன பேச்சுக்கு கையோங்க வேற என்ன பண்ணுவாங்க? ஏமா அநியாயமா அண்ணி மேல அபாண்டமா பழி சுமத்துற. வீட்டுக்கு வந்தவங்களை எல்லாம் அவமானப்படுத்தி அனுப்புற. உனக்கு நல்ல எண்ணமே வராதா? ஏமா அன்னைக்கு அண்ணியோட சொந்தக்கார சுந்தர சார் வந்து அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அண்ணி மேலேயும் அவங்க குடும்பத்து மேலேயும் பாசம் காட்டுற மாதிரி நடிச்ச. காரியான உடனே இப்போ உன் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்ட. இது சுத்த பச்சோந்தித்தனம். உன் வயித்துல வந்து பிறந்த பாரு, அது நான் செஞ்ச பாவம். நீ செஞ்ச பாவம் இல்லடா, நான் செஞ்ச பாவம். பிறந்தப்பவே பட்னியா கிடந்து சாக வேண்டியவ நீ. உழைச்சி உன்னை காப்பாத்தின பாரு, எனக்கு நல்லா வேணும்டா. அப்படியே விட்டுருந்தாலே அப்பவே செத்து தொலைஞ்சிருப்பேனே. இப்ப இந்த அக்கிரமத்தையும் கொடுமையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எனக்குன்னு வந்து பாச்சிருக்கியே, அந்த சரோஜாக்கு இந்த வீட்டு மேல துளியாவது பாசம் இருக்காடா? எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா எங்க அக்கா ஏன் தங்கச்சின்னு அலையறாளே. நம்ம வீட்டை ஒரு குடும்பமா மதிக்கிறாளா? அன்னைக்கு அப்படித்தான் அவ அக்கா வீட்டு செயின அடகு வைக்க கூடாதுன்னு ஒத்த கால நின்னால. இங்க புருஷனுக்கு 1008 பிரச்சனை. அத பத்தி அவ கவலைப்பட்டாளா? அக்கா மேல அவளுக்கு அவ்வளவு பாசம். எப்ப பார்த்தாலும்
கப்பலே முழுகி போயிட்டா மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பா. அவ அப்பனும் அக்கா தங்கச்சியும் வந்துட்டா போதும், அவ முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணுமே. அவளுக்கு பிறந்த வீட்டு மேல அவ்வளவு பாசம். நீயும் இருக்கியே அந்த சிதம்பர குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு. அண்ணியும் சந்தோஷமா தாமா இருந்திருப்பாங்க. என்னைக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னைக்கே அவங்க சந்தோஷமெல்லாம் போச்சு. உன்னுடைய கொடுமை தாங்க முடியாம தான் இப்படி ஆயிட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு மனசுல சந்தோஷம் இருந்தாதான் சிரிக்க முடியும். ஏண்டா அந்த சரோவுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்கி பேசுறியே, அன்னைக்கு அவ தங்கச்சி அந்த ஒலிச்சிருக்கி லீலா என்னென்ன பேசுனா? இவ அவளை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசினாளா? அவளுக்கு நம்ம குடும்பத்து மேல மரியாதையோ பாசமோ கிடையாது. அவளுக்கு அவ பிறந்த வீடு மட்டும்தான் முக்கியம். இவ்வளவு பாசம் இருக்குன்னா அந்த கேட்டு பைய பொண்ணுங்களை கட்டி கொடுக்காம வீட்டோட வச்சிருக்க வேண்டியதானே? ஆமா வேண்டாம், அண்ணியோட அப்பாவை பத்தி தப்பா பேசாத. அவர் நல்ல மனுஷன். இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார். அந்த கேட்டு பைய வருத்தப்பட்டா அத பத்தி எனக்கு என்னடா? இப்படி பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? கேளுடா, நல்லா கேளு. அம்மாவை பார்த்து நல்லா கேளுடா. ஏண்டா அந்த சரோ உன்னை மயக்கிட்டாளா? சீ, நீ ஒரு பொம்பளையா? என்னடா கேட்ட? பெத்த தாய பார்த்து பொம்பளையா நான் கேட்ட? நீ உருப்பட மாட்டேடா, நீ உருப்படவே மாட்ட. ஆமா, உன்ன மாதிரி அம்மா எல்லாம் சாபம் கொடுத்தா எனக்கு பலிச்சிட போகுது. நீ எனக்கு காரியம் பண்ணிட்டு தாண்டா போவே. ஏமா ஐயோ, வெளியில இருந்து இப்பதான் வர்றேன். இங்க வந்தா ஒரே சத்தமா இருக்குது. உன் சத்தம் அங்க தெருவுக்கு கேக்குதுடி. என்ன நடந்தது சரோ? என்னம்மா விஷயம்? ஏண்டி என் மக செல்வத்தை எனக்கு எதிரா தூண்டி விட்டு கேவலமா பேச வைக்கிறியா? அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் எங்க குடும்பத்துக்கே கிடையாது. என்னடி பெரிய குடும்பம்? அன்னைக்கு உன் தங்கச்சி அந்த நரம்பி லீலா வந்து ஒரு சண்டை கிளப்பி விட்டுட்டு போனா. இன்னைக்கு உன் அக்காவும் அவ புருஷனை வந்து இன்னொரு சண்டை கிளப்பி விட்டுட்டு போறாங்க. இதெல்லாம் நீடிச்சதுன்னு வச்சுக்கோ, நீ இந்த வீட்ல வாழ மாட்ட. அம்மா தாயி, போய் வேலையை பாரு. ரொம்ப நல்லா பேசுன. பாத்தியம்மா எப்படி தள்ளி விட்டு போறா பாத்தியா? இவ வாய் என்னைக்கு அடங்கும்னு தெரியலையே. இவெல்லாம் மாமியார் கிட்ட எங்கம்மா வாழ்ந்துருக்க போறா? சரோ, என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி பொறிஞ்சிட்டு போறா? இன்னைக்கு தனமும் போஸ் மாமாவும் செக்கப்காக ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. வந்தவங்க கிட்ட அத்தை அசிங்கமா பேசிட்டாங்க. போஸ் மாமாவுக்கு கோவம் வந்து அத்தை அடிக்கிறதுக்கு கை ஓங்குனாரு. அத பார்த்ததும் போஸ் மாமாவை இவர் அடிச்சிட்டாரு. ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. போஸ் மாமாவையும் தனத்தையும் வெளியில போங்கன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் செத்துருக்கணும். ஐயோ, கல்யாணம் ஆகாத 3 தங்கச்சிங்க இருக்காங்களேன்னு பாக்குறேன். ஆமாம்மா. பாவம் அப்பா. எம்மா அழாத கண்ணு, அழாத. எம்மா நீ ஒரு கோடு போட்டு காட்டினீன்னா அதுல வீடே கட்டிடுவாளே. சரோ, உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நீ உரலுக்குள்ள தலையை கொடுத்துருக்க. உலக்கைக்கு அஞ்சு நான் சரிப்பட்டு வராதும்மா. நீ கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா போறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ ரொம்ப நல்லா இருப்ப கண்ணு. ஆரம்பத்துல இருந்து உனக்கு நான் இதைத்தான் சொல்லிட்டு வரேன். ஆனா அவங்க உன்னை கொடுமைப்படுத்த அவங்க ரொம்ப அழுந்துவாங்கம்மா. அதான் நடக்க போகுது பாரு. சரி, கண்ணை தொடச்சுக்கம்மா. போய் உண்டான வேலையை பாரு. நான் வரட்டுமா? வேண்டாம், நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். வா என்னோட வா, 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா. நான் நல்லா காபி போடுவேன். ஒரு டம்ளர் காபி சாப்பிட்டுட்டு அப்புறமா வரலாம். வா வாமா. டைம் என்னத்தா? நேரத்தை கேட்டேன். நேரம் சரியில்லை. உனக்கா எனக்கா? ஏய், என்ன கிண்டல் பண்றியா? உன்கிட்ட எல்லாம் கிண்டல். உன் முகத்துக்கா பாக்குறேன். ஊடு வச்சிட மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த நேரத்துல பட்டோன்னு தெரியல. எனக்கு தான் நேரம் சரியில்லாம போச்சு. ஊர்ல சேட்டை பிடிச்சவனே எல்லாம் நான் புரட்டி எடுப்பேன். இன்னைக்கு இவன் என்னையே அடிச்சிட்டான். ஏய், நீ ஏன் அழுகிற? நீ ஏன் அழுகிற? பொண்டாட்டி முன்னாடியே புருஷன் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான்னு நினைச்சு அழுகிறியா? சொல்லுடி, இப்ப சொல்லு. இப்பவே போய் அவனை வெட்டிட்டு வந்துடுறேன். வாங்க மாமா. யார் மேல அடி தப்பு? யார் மேல தப்பு? சொல்லு. அந்த பொம்பளை என்னென்ன வார்த்தை சொல்லி எவ்வளவு அசிங்கமா பேசினான். எனக்கு வந்த கோபத்துக்கு
அந்த பொம்பளைய கசாப்பு கடையில கொத்துக்கறி வெட்டுற மாதிரி சக்கு சக்குன்னு வெட்டி கூறு போட்டுட்டு அந்த மாணிக்கத்தை வாழை மரத்தை வெட்டுற மாதிரி ஒரே வெட்டிட்டு வந்துடும். நம்ம சரோக்கா விட்டுட்டு வந்தேன். என்ன மாமா நம்ம சரோம் அவதானே நம்மள வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா, அதுவும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா. ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். சம்மந்தி வீட்டுல ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒண்ணு மாமனார்னால இருக்கணும் இல்ல மச்சினால இருக்கணும். நான் யாருடி? இந்த வீட்டு பெரிய மாப்பிள்ளை. என்ன இன்னொரு மாப்பிள்ளைய அடிச்சிருக்கான். நான் இவ்வளவையும் உங்க வீட்டுக்காக பொறுமையா தாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ ஏண்டி அழுகிற? உண்டாயிருக்க நேரத்துல அழுது உடம்பை கெடுத்துக்காரு. டெஸ்ட்டுக்குன்னு வந்துட்டு ஏதோ நடந்து போச்சு. வா, வந்த வேலையாச்சும் உருப்படியா பார்த்துட்டு போ. வேண்டாம் மாமா, இன்னொரு நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். நான் இனிமே எங்கேயும் வரல. அக்கா, அது என்னக்கா போட்டோ? என்னக்கா மறைச்சு வைக்கிறேன்? உன் லவரோட போட்டோவா? ஏய் வாய மூடு, ஏதாவது உளராத. நான் பார்க்க போறேன் அது என்னன்னு. ஏய் அக்கா, என்னடி பேச போக மாட்டேன்? இப்ப நான் என்ன கேட்டேன் நீ என்கிட்ட கோபப்படுற? நானும் வர வர பாத்துட்டு தான் இருக்கேன். உனக்கு தீமை ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நீ வேற எதையும் நினைச்சிட்டு என்கிட்ட கத்திட்டு இருக்காத. ரொம்ப பேசினா வாயை தச்சிடுவேன். ஏன் வாயை தைக்கிறதுக்கு முன்னாடி உன் வாயை தைச்சுக்கோ. இதுக்கு மேல பேசுன உன்னை சிப்பா இங்க. என்னம்மா, என்ன இங்க சண்டை? அப்பா, லீலாக்கா ஏதோ போட்டோ வச்சிட்டு இருக்குப்பா. அது என்னன்னு கேட்டா என்ன திட்டுதுப்பா. என்னம்மா? ஏய் சும்மா இருக்க மாட்டே. பாருங்கப்பா, உங்க முன்னாடி என்ன திட்டுறத. என்னம்மா லீலா? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணும் இல்லைன்னா எதுக்கா சச்சரவு? அது வந்து அடடே, நீங்களா? என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்ன தனம்? என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிற? என்ன போஸ் தனம் ஏன் பேச மாட்டேங்கிற? அவளுக்கு என்னாச்சு? என்னாச்சு போஸ்? என்னம்மா இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். யாரோ ஒருத்தராவது பதில் சொன்னா தானே இவ்வளவு உம்முன்னு இருக்கிறீங்க. தனம், ஏன்பா போஸ் டாக்டர் கவலைப்பட முடியாதுன்னு சொன்னாரா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. பின்ன அப்புறம் என்ன? அப்பா தவிக்கிறாரு இல்ல, என்ன விஷயம் தான் சொல்லுங்களேன். எப்படி சொல்றது? அந்த கேவலத்தை என் வாயில எப்படி சொல்ற? என்னப்பா போஸ், நீ பேசுறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்குது. என்னதான் ஆச்சு? நான் சொல்றேன். அவமானப்பட்டு அந்த மாணிக்க கையால அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறாருப்பா. என்னது? மாணிக்கம் போஸ் அடிச்சிட்டாரா? ஆமா, அடிச்சா. எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லுங்க. அந்த மாமியார்காரி சரவ கேவலமா பேசினா. நான் பேச அவ பேச பிரச்சனை பெருசாகி சத்தம் கூடி போச்சு. அம்மா நீ எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி சும்மா கையை நீட்டேன். அதுக்குள்ள மாணிக்க வந்து அடிச்சிட்டான். நம்ம சரோ எங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிருச்சு. அப்புறம் என்ன? சம்பந்தம் பண்ண இடத்துல கை கலப்பா கேவலமா இல்ல? இதெல்லாம் நல்லவா இருக்கு? எனக்கு மட்டும் நல்லா இருக்கா? நான் என்ன பிரியப்பட்டு கேட்டு உதவ வாங்கிட்டு வந்து நிக்கிறேனா? அந்த ராஜமும் பேசுற பேச்சுக்கு ஏய்யா, அந்தமா சுபம் உனக்கு தெரியாது? அவங்க தான் பேசுனாங்கன்னு எதிர்த்து பேசி காரியத்தை குட்டிச்சோர் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. உனக்கு பொல்லாத கோபம் ஐயா, கோபம். உன்னோட அடக்க முடியாது ஆத்திரத்தினால்தான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு. இப்ப பேசி என்ன பிரச்சனை? போய் சரோட வாழ்க்கையை குட்டிச்சு வர பண்ணிட்டு வந்தீங்க. நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏப்பா, வீடு தேடி போன உங்க மாப்பிளைய அந்த ஆள் கை நீட்டி அடிச்சிருக்கான். கூட பிறந்தவ சரோ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டான். அதெல்லாம் நீங்க நினைக்கல. ஆனா இப்பவும் என்னையும் இவரையும் தான் திட்டுறீங்க. ஏப்பா, தெரியாம தான் கேக்குறேன். இவரை என்ன இழிச்ச வாய் நினைச்சீங்களா? அப்பா இங்க பாருங்க,
நீங்க வேணா சரோ புருஷனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. உங்களுக்கு எப்பவுமே அந்த ஆள் தான் வசதி. ஆனா மாமா இந்த வீட்டு நாய்க்குட்டி சொல்ற வேலையெல்லாம் செய்யற எடுபடி ஆளு. அப்படித்தானே? என்னப்பா நியாயம் பேசுறீங்க? நீ எந்த நாள் கை கிட்டக்க இருந்தாவே மரியாதை கம்மிதான். நம்ம எங்கேயாச்சும் கண்காண தூரத்துக்கு போயிடலாம். நம்ம யாரும் மூஞ்சில முழிக்க தேவையில்லை. நமக்கு இந்த சொந்தக்காரங்க சங்காத்தமே வேணும். எங்கேயாச்சும் வெளியூர்ல போய் பிச்சை ஏதாவது பிடிச்சிக்கலாம். இல்லையா போசே, என்னையா புரியா பேசிட்டு இருக்கிற? நீங்கள் இப்படி பேசுற நான் எங்கேயா போவேன்? எனக்கு என் குழந்தைகளை எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கணும்னு தான் நான் திறந்துனா ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறையா. என் 5 பொண்ணுகளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு கனவு கண்டேன். இந்த 2 பொண்ணு கல்யாணத்திலேயே என் நிம்மதியா